இந்த எலெக்ஷன்ல நோட் பண்ணிக்கலாங்க நீங்க. இதுக்கு முன்னாடி 2 வாட்டி ஓட் பண்ணிருக்கேன். முதல் வாட்டி நான் ஓட் பண்ணும்போது எங்க அம்மாக்கு பிடிச்ச கட்சி அப்படின்னு சொல்லி நான் ஓட் போட்டேன். 2வது வாட்டி சரி இவங்க தான் நல்லவங்க போல இருக்குன்னு சொல்லி நான் அவங்களுக்கு ஓட் போட்டேன். ஆனா எவ்வளவு தொகுதி இருக்கு, என் ஏரியால யார் நிக்கிறா, நான் யாருக்கு போடுறேன் எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி எலெக்ஷன்ஸ் என் ஏரியால யாரு நிக்கிறா, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க யாரு, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, தமிழ்நாட்டுல இவ்வளவு கட்சிங்க இருக்கா, முன்னாடி எல்லாம் எவ்வளவு தொகுதி இருக்கு தமிழ்நாட்டுல கேட்டா யாருக்குமே தெரியாது. இப்ப மனப்பாடமா 234 தொகுதின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. கொளத்தூர்ல யாரு இருந்தா, பெரம்பூர்ல யாரு இருந்தா, அங்க ஈஸ்ட் இந்த சவுத் யாரு இருந்தா யாருக்குமே தெரியாது. ஆனா இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே இது தெரிய வந்திருக்கு. அரசியல்லாம் இப்படிதான் இருக்கும், அரசியல் நம்ம பேசக்கூடாது, அரசியல்னா ஒரு இதுதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே இருந்த நம்மளுக்கு இப்ப வாட்ஸ்அப் குரூப்லயும் ஃபேமிலி குரூப்ஸ்லயும் எல்லாரும் ஆர்குமெண்ட் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போறோம், அப்ப கூட அரசியல் தான் பேசுறோம். இவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்க, இவங்க இது பண்ணிருக்காங்க, அவங்க இது பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு வர ஒரு ஆர்குமெண்டே ஒரு பெரிய மாற்றம்னு நான் நினைக்கிறேன். நாள் நம்ம அரசியலை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்றது தோணுது எனக்கு. விஜய் ஆட்சிக்கு வருவாரா, நல்லது பண்ணுவாரா, அதெல்லாம் செகண்டரி. ஆனா நம்ம பேரண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாருமே நம்மளுக்கு இதுதான் அரசியல் அப்படின்னு சொன்னதை வச்சு நம்ம இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். பட் அதான் எதுவுமே இல்ல, அரசியல் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் இது வேற யாரா வந்திருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆயிருக்கும், இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்குமான்னு தெரியல. இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி மாற்றம் பத்தி நான் பேசல. நம்மளுக்கு இருக்க அந்த மைண்ட் செட் இருக்கு தெரியுமா, அந்த மாற்றத்தை பத்தி நான் பேசுறேன். விஜய், அஜித், தனுஷ், சூர்யான்னு சொல்லிட்டு இவ்வளவு பேருக்கு நம்ம சண்டை போட்ட நம்ம மக்கள் இப்ப அரசியல்னா என்னன்னு கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வேற யாரு இருந்தாலும் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் தேங்க்யூ விஜய்னா, நீங்க இல்லைன்னா கண்டிப்பா இந்த மாற்றம் வந்திருக்காது. மைண்ட் செட்ல நான் சொல்றேன்.